ஹாய் ஹலோ வேர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். வெல்கம் பேக் அகைன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா கோட் படத்தோட மூவி ரிவ்யூ அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வாங்க டேரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா இதை ஃபேமஸ் ஒன் அண்ட் ஒன்லி வெங்கட் பிரபு. ஏன் ஒன் அண்ட் ஒன்லி சொல்றேன்னு நீங்க நினைப்பீங்க. தளபதி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு இப்போ ரொம்ப ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணது இவராக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் வெங்கட் பிரபு எல்லாரும் சொல்லவே தேவையில்ல, அது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம் கிங் யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ பாட்டை பற்றி நம்ம ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பிரபுதேவா அண்ட் பிரசாந்த் அப்புறம் மைக் மோகன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கே தெரியும், தளபதி விஜய் ஆல்மோஸ்ட் செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த கதையை பற்றி பார்த்தோம்னா ஸ்டார்டிங் சீனில் ஸ்னேகா அண்ட் விஜய் இவங்கலாம் ஒரு ஃபேமிலி. இவங்க அவங்க சன்னோட ஒரு குடும்பமாக இருக்காங்க. அண்ட் ஃபாரின் ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. ஓகேங்களா? அந்த ட்ரிப்புக்கு போன இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவங்க எப்படி வெளியில் வராங்க அண்ட் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கதான் படத்தோட மீதி கதை. அண்ட் படம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஒரு ட்விஸ்டன் ஒரு சீக்வன்ஸ் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஆர்வமாகவே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து என்னடா பண்ணுவீங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு படம் அருமையாகவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா வெங்கட் பிரபு என்ன பண்ணிட போறாரு பெருசா, அஜித்தை வச்சு மங்காத்தா பண்ணிட்டாரு. அடுத்து விஜய் வச்சு பண்ண போறாரு, அது மங்காத்தா 2 மாதிரி தானே இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. ஒரு பக்கா ஃபேன் பாய் சம்பவம் தான் அந்த படம். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சிஜே ஒர்க்கா இருக்கட்டும், கிராபிக்ஸா இருக்கட்டும், அந்த அளவுக்கு அள்ளி தெளிச்சிருக்காங்க. எந்த இடத்துலையுமே நமக்கு இந்த சீன் இப்படி இருக்குப்பா அப்படின்னே சொல்ற மாதிரி இருக்காது. அப்படி ஒரு பங்கமா பண்ணிருக்காரு. படத்துல மியூசிக்கை பத்தி நம்ம ஆரம்பத்துல இருந்து நிறைய பேர் நிறைய விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா அஜித்துக்கு மட்டும் தான் அப்படி பண்ணுவாரா, விஜய் பண்ண மாட்டாரா, இவன்ட்ட சரக்கே இல்லடா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். நம்ம வெங்கட் பிரபு சொன்ன மாதிரியே, அதாவது ஒரு சின்ன ஒரு மொபைல்ல பாக்குறீங்க, இதுல என்ன உங்களுக்கு தெரிய போகுது, அதுல உங்களுக்கு என்ன ஃபுல்ஃபில் கிடைக்க போகுது. அண்ட் பிக் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அதை கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளீட்டா ஃபேன்ஸோட என்ஜாய்மெண்ட் அங்க இருக்குது, ஆதிக்கம் தான் செலுத்துது. ஏன்னு கேட்டீங்கன்னா படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா படத்துல இருக்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையாவே நல்லா இருக்குங்க. அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு, இந்த பாட்டு கண்டிப்பா என் வாய்ஸ்ல நீ கேட்கற கன்றாதியா இருக்கும்னு எனக்கு தெரியுது. யுவன் சாரோட வாய்ஸ்ல இந்த பாட்டு செம்மையா இருந்துச்சு. பேசிக்காவே யுவன் சாரோட வாய்ஸ் செம்மையா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓகே யுவனுக்காக பார்க்கலாம். செகண்ட் சிங்கிள் மட்டும் நான் எதுக்காக பார்க்கணும் யார் இருக்கா அதுல, தளபதி. ஆனால் அதோட முக்கியமான ஒருத்தவங்க அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது யார் நான் சொல்ல மாட்டேன், படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரபுதேவா, பிரசாந்த், விஜய் இவங்க 3 பேர் சேர்ந்து ஆடிருக்க அந்த டான்ஸு, அந்த பாட்டை உண்மையிலே பார்க்கறதுக்கு ஸ்கிரீன் பிளே அவ்வளோ செம்மையா இருந்துச்சு. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான். அவங்களோட நட்புமே அந்த அளவுக்கு படத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் உண்மையிலே பக்காவா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்மியில இருக்க போர்ஷன்ஸ்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஸோ அதுலேயும் ஒருத்தர் வராரு, அவரே தான். ஸோ அந்த போர்ஷன்ஸும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் குட்டி விஜய், ஆமாங்க, நம்ம சின்ன விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேரக்டர் அவருக்கு. அதாவது அவர் வில்லனா இல்லை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு செகண்ட் ஹாஃப் முடிகிற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. அண்ட் மைக் மோகன் பார்த்தீங்கன்னா அவர் வழக்கம் போல அவரோட ஆக்டிங் அவரோட மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க. கெட்டப்புக்காக பார்க்கலாம், அவர் கேரக்டர் நல்லா இருக்கு. அண்ட் பிரேம்ஜியோட டைமிங் காமெடியெல்லாம் உண்மையிலே வேற லெவலு. அதாவது ஒரு சீன் ஒன்று இருக்கும், அதை சொல்லலாமா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்றேன். ஒரு பிரேம்ஜி பேசுற மாதிரியான ஒரு சீன். அதுல அதாவது போலீஸா இருப்பாரு விஜய். அவங்கள பத்தி எங்க மாமா போலீஸ் தெரியுமா, அவர் இப்ப கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி பேசி கட்சியை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருன்ட்டு அந்த இடத்துல கட் பண்ற மாதிரியான ஒரு சீன்லாம் அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு காமெடியா அந்த லெவல் உண்மையிலே தரமான சம்பவம் தான். ஏன்னு கேட்பீங்க, நம்ம சென்னைனால என்னங்க, சேப்பாக்கு தான், வேற என்ன இருக்கு. ஸோ சேப்பாக்கு தான் கிளைமேக்ஸ் வருது. அண்ட் 20 மினிட்ஸ் கிட்ட சேப்பாக்கில் அந்த சீன் போகும். உங்களுக்கு நான் இப்போ யாரை சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சேப்பாக்குனா யாரு, அவரெல்லாம் கிடையாது. நீங்க மறுபடியும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.